ஹாய் மகா. இன்னைக்கு நம்ம வில்லுப்பாட்டு கதை பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில வேளச்சேரியில இருக்கக்கூடிய கண்ணம்மாப்பேட்டை கண்ணம்மாவுக்கு தான் பாட போறேன். ராஜு தூண்டி விட்டு இந்த கண்ணம்மாப்பேட்டை கண்ணம்மா சரி நானும் தெரியாம பேசிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளட்டே பாத்துட்டு இருக்கேன். ஆனா இவங்க அடங்குறது மாதிரி இல்ல, திரும்ப திரும்ப வந்து ஏதாவது பேசிட்டே இருக்காங்க. இந்த ராஜு தேச துரோகி சத்யா 6272 சத்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக் ஐடில வந்து ஒரு தேச துரோகி ஒரு வேலையை பண்ணான். அதே மாதிரி இந்த கண்ணம்மாப்பேட்டை கண்ணம்மா இதுவும் ஒரு தேச துரோகி தான். என் இன்ஸ்டாகிராம் இன்பாக்ஸ்ல வந்து நம்ம பாரத தாய என் கூட சேர்த்து வச்சு இழிவா பேசுது. தேவையில்லாம வந்து கிடந்து புலம்பிட்டு கிடக்காத. கெட் அவுட். நீ வந்து நல்லவங்களே கிடையாது. கெட் அவுட் போடாங்க. என்ன சொல்றது, நீ எல்லாம் வந்து நாட்டுக்கு தேச துரோகிடா. பாரத தாயை கற்பழிக்கிறவனுங்கடா. தேசிய சின்னங்களை அவமதிக்கும் செயல்களில் பொதுமக்கள் யாரும் ஈடுபடக்கூடாது என்று மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இச்செயல்களில் ஈடுபடுவோருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை, அபராதம் விதிக்க சட்டத்தில் வழிவகுக்கப்பட்டுள்ளது. இதுவும் ஒரு தேச துரோகி. கண்ணம்மாப்பேட்டை கண்ணம்மா எங்களை வந்து ஆண் இனத்துக்கு கேவலம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து வீடியோ ஒன்றும் போட வேண்டாம். எங்களை வந்து மக்களுக்கு தெரியும், சரியா? நீ வந்து ஒரு பெண் இனத்துக்கு கேவலம். ஒரு வீடியோல ஒரு கமெண்ட் பண்ணிருக்க, என் புருஷன் எனக்கு அதை வாயெடுத்து சொல்லவே ஒரு மாதிரி இருக்குது. அப்ப நீ எப்படிப்பட்டவா? அசிங்க பிடிச்சவா? கண்ணம்மாப்பேட்டை கண்ணம்மா கண்ணம்மாப்பேட்டை கண்ணம்மா. இந்த குமாரசாமி அண்ணே உனக்கு இன்பாக்ஸ்ல ஏதோ தவறான வீடியோ அனுப்பிட்டாங்கன்னு சொல்ற. அது வந்து ஜின்னா வந்து உங்க காக்குங்கரங்கள் குரூப் லட்சணத்தை ஒரு வீடியோ பதிவா போட்டிருந்தாரு. அதை தான் அந்த குமாரசாமி அண்ணே உனக்கு இன்பாக்ஸ்ல அனுப்புனது, சரியா? அது தெரியாம அந்த ராஜு கூட ஒரு பைத்தியக்காரன் கணங்க பேசிட்டு இருக்கான். ஐயோ அனுப்பிட்டாரு, ராத்திரி அன்நைட்ல வீடியோ அனுப்பிட்டாரு. என்னடா அனுப்புனாங்க? ஆதாரத்தோட எடுத்து போடுறா. வேற ஏதாவது பண்ணாங்கன்னா? கண்ணம்மாப்பேட்டை கண்ணம்மா ஒரு அண்ணன் சொல்லிட்டு ஒருத்தனை வச்சு வீடியோ போடுற. அவனுக்கும் பேச தெரியல, உனக்கும் பேச தெரியல. எப்படி பேச ஒரு மீடியால ஒரு ஆளை வந்து அறுத்து போட்டுருவான்னு சொல்றான். அதுக்கு ஒரு கமெண்ட் பண்ணிருக்கேன். அதுக்குள்ள என்ன நீ இப்படி கமெண்ட் பண்ணிருக்க? ஒரு லட்சணம் கெட்ட ஒரு பெண்ணா இருக்கா நீ? கண்ணம்மாப்பேட்டை கண்ணம்மா இவ்வளவு அசிங்கமா பேசிட்டு திரியிற. லட்சத்துல வந்து ஒன்னனை வச்சு நாங்க கிரைமுக்கு போயிருவோம், அங்க போயிருவோம் சொல்லிட்டு வீடியோ பதிவுகள் போட்டுட்டு தெரியுற. முதல்ல தான் ஒழுக்கமா இருக்கணும், சரியா? இப்பதான் ஒரு ஆள்கிட்ட போய் நம்ம ஒரு கதையை சொன்னா அவங்க ஏத்துப்பாங்க. நீயே ஒரு பிராடத்தனமா பேசிட்டு திரியுற. ராஜு, நீ போடக்கூடிய வீடியோ வந்து மக்களுக்கு புரிய மாட்டேங்குது, சரியா? நீ வந்து உறவுகளே ஷேர் பண்ணுங்க. என்னடா ஷேர் பண்ணணும்? நீ என்ன பேசுற? நீ வந்து இந்த மாதிரி கண்ணம்மாப்பேட்டை கண்ணம்மா இந்த மாதிரி பட்ட பொண்ணுல வச்சு வீடியோ போட விடுறா தூண்டி விட்டு. அதுக்கு அடுத்தது நீ அசிங்கமான வேலைகள் நிறைய பண்ணிருக்க. இந்த வேலைகள்னால உனக்கு குரூப் கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு இனி வந்து நல்லவன் மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறியா? உறவுகளே